என்ன சிரிப்பு? இல்ல, என் வேலையும் குடும்பமும் ரெண்டு கண்ணு மாறி, நீதியும் நேர்மையும் ரெண்டு கண்ணு மாறிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல் முறையா லட்சியமும் சோறும் ரெண்டு கண்ணு மாறின்னு சொல்ற ஆளை இப்பதான் பாக்குறேன். நான் உண்மையதான் சொல்றேன். அது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா அது எல்லாத்தையும் இனிமே மாத்தணும். உனக்கு புது டயட் பிளானே போடணும். என்ன டயட்? மத்தியானம் இனிமே உனக்கு ஒரு வேளை தான் சோறு. அதுவும் இப்ப நீ சாப்பிடுற பத்தியா, அதுல பாதி தான். என்னாலலாம் முடியாது. முடியணும். அதெல்லாம் முடியாது. அப்புறம் இந்த ஸ்வீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இனிமே கட்டு, சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, வாய்ப்பே இல்ல. கூடவே கூடாது ஸ்வீட். நான் சாப்பிடுவேன். சாப்பிடக்கூடாது. அப்புறம் அப்பா வாங்கிட்டு வருவார்ல இந்த எண்ணெயிலேயே வறுத்த வடை, அதெல்லாம் இனிமே சாப்பிடவே கூடாது. ஆமா, அதெல்லாம் நான் சாப்பிடுவேன். வடை சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவேன். சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவேன். சாப்பிடக்கூடாது. நான் தினமும் சாப்பிடுவேன். வடை சாப்பிடக்கூடாது. அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன்? எதையுமே சாப்பிடக்கூடாதா? நான் சாப்பிடவே வேண்டாமா? சரி சரி, ஓகே ஓகே, இரு. தினமும் கொஞ்சமா இவ்வளோ ஸ்வீட் டெய்லி. இவ்வளவுதான். இது ஓகே, அளவுதான். ஓகேவா? அப்பா, ஐயோ, முகத்துல எவ்வளவு சிரிப்பு பாத்தியா? ஸ்வீட் சாப்பிடலாம்னு சொன்னதுமே எம்புட்டு சிரிப்பு பா. சரி, இந்த டயட்டை எம்புட்டு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுன்றத பிளான் பண்ணிக்கோ, ஓகேவா? இப்போ சும்மா ஒரு வாக் போலாமா? போலாமே. செத்து போயிடக்கூடாது, நம்ம குடும்பம் ஊர் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக தானே கதிர் என்ன கல்யாணம் பண்ணா. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிறான். எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது செஞ்ச ஒருத்தனை நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கணும்? அங்க பாரு. எங்க ஓடுற? நில்லு. கதிர் உன் தங்கச்சிக்கு பண்ணத நீ அவன் தங்கச்சிக்கு பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னு வையேன், நீ அரசிய உண்மையாவே நேசிச்சிருக்கணும்னு. அவளை கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி நீ பார்த்துட்டு இருந்திருக்கணும். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவளை நீ கொண்டாடி இருக்கணும்னு. அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் அவளை கடத்தி ஊர் முன்னாடி அவமானப்படுத்திடுவேன்னு மிரட்டி கடைசியில எல்லா உண்மையும் இப்ப வெளியே வந்து நீ ஜெயிலுக்கு போய் இதெல்லாம் நீ பண்ணிருக்கவே கூடாதுன்னு. ஒரு வேலை உருப்படியா செய்திருந்தா தடக்கிறோம். அறிவுன்றது கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? பெரிய இவ மாதிரி உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வர. என்னங்க தம்பி, இந்தாங்க அத்தை. ஏமா வடிவு, குமார் எங்கம்மா? அவ இன்னும் எழுந்திருக்கல அத்தை.
ராத்திரியில தூங்குறானா இல்லையா? எங்க அத்தை, அவன் நேத்து நைட்டு மில்லுல இருந்து வரும்போது மணி 2. மில்லுல இருந்தானா? 2 மணி வரைக்கும் மில்லுல என்னம்மா பண்ணா? ஆத்தா வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா விட்டத்தை முறைச்சி பார்த்துட்டு உக்காந்துருப்பான். பகல்ல இதுதான் ஆத்தா பண்ணிட்டு இருக்கான். அண்ணா குமார நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காண்ணா. இப்படியே இருந்தான்னு வச்சுக்கண்ணா, என் பையனை பறி கொடுத்துருவோமோன்னு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குதுண்ணா. எனக்கு இருக்கிறது ஒரே பையன்னா, அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, நான் உசுரோட இருக்க மாட்டேன்னா. ஐயோ சக்தி, என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? ஏண்டி நீ அவனை பார்க்க தாண்டி செய்யற, அவன் என்ன பழைய குமார் மாதிரி இருக்கா, பித்து பிடிச்ச மாதிரி இருக்காட்டி. எப்ப பார்த்தாலும் விட்டத்தை பார்த்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு பழைய பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டா. பார்க்க தான் செய்யறேன், மனசுக்குள்ள புழங்க தான் செய்யறேன். எப்படி இருந்த பையன் இப்பெல்லாம் சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறான், முகத்தை பார்த்து பேச கூட மாட்டேங்கிறான். ஆத்தா எல்லாம் அந்த பரதேசி போய் பாண்டிய மகளால வந்த வேணா. குமார் பண்ண தப்புக்கு அந்த புள்ளைய சொல்லி என்ன பிரயோஜனம்? அது சரிண்ணா, என் மோனை பத்தி பேசுறப்ப உங்களுக்கு காதே கேட்கல. ஆனா உங்க அருமை சம்மந்தி மாவளை பத்தி பேசுற உடனே டக்குன்னு காது கட்டிடுச்சாண்ணா. டே 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 அப்பா சாமி, நீ உடனே ஆரம்பிச்சிடாதடா. இல்லாத நான் சொல்றது என்னன்னா, சக்தி, என்னதான் குமார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான்டா இருக்கு. ஆனா என்ன பண்ண சொல்ற? அண்ணா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமண்ணா. கல்யாணமா? என்னத்தா அப்படி சாக்கடிச்ச மாதிரி கேட்குற? ஏன் அத்தா, நடந்தது பொய் கல்யாணம் ஆகிப்போச்சு, இல்லாத கல்யாணம் ஆகிப்போச்சு. அதுக்காக கடைசி வரைக்கும் என் பையன் இப்படியே இருக்கணுமாத்தா? அண்ணா ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய இடத்துல பேசி வச்சுருந்தீங்கல்ல, அவங்ககிட்ட பேசி வீட்டுக்கு வர சொல்லுங்கண்ணா. சட்டுப்பட்டுன்னு ஒரு நல்ல நாளாக பார்த்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ண்ணா. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. ஏன்னு இதுக்கு பொறுமையாக இருக்கணும்? இல்ல, குமார் கொஞ்சம் சரியாகட்டுமே தம்பி. அண்ணே கல்யாணம் பண்ணி வச்சா அதெல்லாம் சரியா போயிடும். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க அதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? அண்ணா உங்களால முடியாது ஒன்றும் இல்லைண்ணா, நீங்க சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. பேசி புரிய வைண்ணா. கேஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. அண்ணா கேஸ் எப்பண்ண முடியும்? 1 வருஷத்துல இல்ல 2 வருஷத்துல, சரி ஒரு 5 வருஷத்துல? அது எப்படி சொல்ல முடியும்? அண்ணா இது பொண்ணை கடத்துற கேஸ்ண்ணா. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு வச்சிங்கண்ணா. என் பையனுக்கு 60 கல்யாணம் தானே பண்ண முடியும், இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. இல்ல தம்பி, தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல தம்பி. குமார் ஜெயிலுக்கே போயிருவான்னு சொல்றீங்களாக்கா? ஐயோ மாறி, நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லதுன்னு தோணுது. என் பையன் வாழ்க்கையில யாருக்குமே அக்கறை இல்லை. நான் மட்டும்தான் பகலா அவனை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்.